பாப்ஸ் மதியம் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு மதியானத்துக்கு வந்துட்டு ஃப்ரைடே இல்லை, அதனால பருப்பு வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு. சரி. சாம்பார் கத்திரிக்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு சாப்பாடு வச்சு ஒரு ரசம் வச்சு. அது என்ன முட்டையா? ஆமாம், எக் பண்ணும்போது கூப்பிட்றேன், ரெசிபி எடுத்துக்கோங்க. கூப்பிடுவேன். என்னப்பா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சுங்களா? கட் பண்ணியாச்சு, சாம்பாருக்கு ரெடியானதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிடலாமா? என்ன பண்ணணும்? இப்போ எல்லாமே நம்ம மொத்தமாக ஆட் பண்ணிடலாம். கேரட்டு, ஓகே, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளி, வெள்ளைப்பூண்டு, வெங்காயம் வந்துட்டு சாம்பாருக்கு ஒரு 4 வெங்காயம் சேர்த்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். கருகப்பில்லு, இதெல்லாமே நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் எல்லாமே ஒன்றா போட்டுருமா? எல்லாம் ஒன்றா போட்டுடலாம். குக்கரில் தானே நம்ம வைக்கிறோம். கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணால் அது நல்லா பாயில் ஆகிடும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சா? ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். குக்கர்லேயே வேகிறதுனால நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதெல்லாம் மசிச்சு வேகும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன சாம்பார் தூள் யூஸ் பண்ணுறோம்னா ஆச்சி ஹோட்டல் சாம்பார் பவுட்ரு. இது வந்துட்டு செம டேஸ்டாக ஒரு இதில் தான் வாங்கினேன். பார்த்தா சூப்பராக இருக்குது சாம்பார் இந்த பவுடரில். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் டெய்லி போடுறதுனால அந்த மெஷர்மெண்ட் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் அப்படியே போட்டுருவேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆட். நாங்களே எப்படி போடுறது? நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் போட்டால் போதும். இது என்னதுங்க? வெண்டைக்காய். அது பொரியலுக்காக எடுத்து வச்சிருக்கேன், அதை கட் பண்ணணும். ஓகே. அப்புறம் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கணும். அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி பாயில் ஆகிறதுக்கு. சரி. ஆயில் போடணும் கொஞ்சமாக, நிறைய வேண்டாம். அதெல்லாம் நல்லா பாயில் ஆகிறதுக்கு இது மாதிரி ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் பொடி என்னது? ஆச்சி. இதுதான் ஆச்சி பெருங்காயம். பெருங்காயிலையும் ஆச்சி தானா? ஆமாம், ஆச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, இனிமேல் ஆச்சி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த சாம்பார் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது கட்டி சேர்ந்து நிற்காமல் இருக்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, உங்கள் தேவை சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். குக்கரில் தம் போட்டுட்டோம். இப்போ 3 விசில் எடுத்துட்டு இறக்கணும்னா சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். சரி, இப்போ ரெடி ஆகிட்டு சொல்லுங்கள். ஓகே, ரெடி பண்ணிவிட்டு குக்கர். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாதுக்கப்புறம் வெண்டைக்காய் பண்ணுமா? எண்ணெய் சூடாயிடுச்சு. வெண்டைக்காய் போட்டுக்கலாம். லைட்டாக டர்மரிக் போட்டுக்கலாம். காரத்துக்காக கொஞ்சமாக வரமிளகாய் தூள், அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிட்டு எவ்வளோ நேரம் ஆகணும்?
ஒரு 1/4 மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சோன்னா இந்த ஆவிலே நல்லா வெந்துக்கும். வெந்ததுக்கப்புறம் நான் உனக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அவ்வளோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்களா? ஓ அவ்வளோதான். சரி, வெந்ததுக்கப்புறம் சொல்லுங்க. எப்போ ரெடி ஆகிருக்குமா? சாம்பார் தம் இறங்கிடுச்சு. தூக்கி விட்டுட்டு ஓகே, சாம்பார் ரெடி. தாளிச்சு விட்டா முடிஞ்சுச்சு. ஓகே, ஒரு தாளிப்பு போட்டால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும். தாளிச்சு விட்டுறலாமா? ஓகே. சொல்லுங்கள் என்னது? இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சு விட்டுறலாமா? ஓகே. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, ஓகே, கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், கடுகு ஜீரகம் நல்லா பொரியட்டும். சரிங்க. கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம், அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன் கருவேப்பிலை இப்போ போடுறோம் அப்படின்னா, முன்னாடி போட்டிங்கன்னா தெரிச்சிடும். அதனால் ஆனியன் போட்டு போடலாம், கொஞ்சம் தெரிக்காது. அப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வணக்கிட்டு ஒரு பொன்னிறமாக வந்துடும் வெங்காயம். நம்ம சாம்பாரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஓகே. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அப்போனா சாம்பார் ரெடி. ஓகே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுப்பா, தாளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கிடும். அப்போ சாம்பார் நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சாம்பார் முடிஞ்சிச்சு. சாம்பார் ரெடிங்க. அந்த வெண்டைக்காய் பொரியல் ஏதோ பண்ணீங்களே, அது எங்கேங்க? ஓ, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஓ, ரெடி ஆயிடுச்சுங்களா? ஓகேங்க. இப்போ நம்ம ஏன் வரமிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பெல்லாம் போட்டு மட்டும் வணக்கணும்னா, இந்த டேஸ்ட்டில் வணக்கணும்னா நல்லா சில்லி மாதிரி இருக்கும். குழந்தைகள்லாம் வெண்டைக்காய் விரும்பி சாப்பிடாது, அந்த பிசு பிசுக்கு தன்மைனால. இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா இங்கே பாருங்கள், நல்லா சின்னி மாதிரி இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். அதனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது சில்லி மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடாத குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. எல்லாமே ரெடி. மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி